ஏயுபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதை. முழு பெயர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம், ஏயுபிஜே அப்துல் கலாம். பிறப்பு 15 அக்டோபர் 1931, ராமேஸ்வரம், தமிழ்நாடு. இறப்பு ஜூலை 27, 2015, ஷில்லாங், மேகாலயா. வாழ்க்கை குறிப்பு. அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 முதல் 2007 வரை பணியாற்றியவர். இவர் மிசைல் மேன் ஆப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி, எழுத்தாளர் மற்றும் மாணவர்களுக்கான ஊக்கமளிப்பவர் ஆவார். கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கை. ராமேஸ்வரத்தில் பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1958 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் மெட் விமானப் பொறியியல் படித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு டிஆர்டிஓ ஆகியவற்றில் பணியாற்றினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். குடியரசுத் தலைவராக 2002 இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது பணிக்காலம் ஜனங்களின் ஜனாதிபதி என்று பாராட்டப்பட்டது. நூல்கள். விங்ஸ் ஆஃப் ஃபயர், தீயின் இறக்கைகள். இந்திய 2020, எ விஷன் ஃபார் தி நியூ மில்லினியம். இக்னைடட் மைண்ட்ஸ். விருதுகள் மற்றும் சாதனைகள். பத்ம பூஷன் 1981, பத்ம விபூஷன் 1990, பாரத ரத்னா 1997 போன்ற உயரிய விருதுகளை பெற்றவர். இவரது பிறந்த நாள் அக்டோபர் 15 உலக மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இறப்பு ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் ஒரு விரிவுரையை நடத்திக் கொண்டிருக்கும்போது இதய நிறுத்தம் காரணமாக காலமானார். அப்துல் கலாம் ஒரு தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் கனவுகளை நோக்கி முயற்சிக்கும் வழிகாட்டியாக இன்றும் மக்களின் மனதில் வாழ்கிறார். குறிப்பிடத்தக்க மேற்கோள். கனவு என்பது அது நிறைவேறாத வரை தூங்காததையு. இந்த சுயசரிதை தமிழில் எளிய நடையில் உள்ளது. மேலும் தகவல்களுக்கு அவரது நூல்களை படிக்கவும்.